ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். தீபாவளி க்ளீனிங் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். மொதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா சோஃபா கவர், அப்புறம் டைனிங் டேபிள் கவர் இது எல்லாமே எடுத்து போட்டாச்சு வாஷ் பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்த ரேக் கொஞ்சம் கச்சமச்சம் இருந்தது, அதனால் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்க அப்படி தான் இருக்கும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. காலையிலே எல்லாருக்கும் ஒரு ஹேர் பேக் அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. சியா சீட்ஸ்லாம் வச்சு அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டாமிக்கு ஒரு நியூ பெல்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை மாட்டுறதுக்குள்ளே அவன் ஒரே ஓட்டம். இந்த ஷோகேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முந்தா நாளே க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு முடிச்சாச்சு. ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு விட்டுட்டே க்ளீனிங் வேலையை செஞ்சோம். அப்போ தான் கொஞ்சம் டயர்டு தெரியாது. எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கெலாம் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னாலே மோஸ்ட் ப்ராப்ளி ஏதாவது வேலை பார்க்குறோன்னாலே சவுண்டாக பாட்டு கேட்டுகிட்டே செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலே வீட்டுக்குள்ளே இவ்வளோ குப்பையோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோமானே தெரியும். அப்போ தான் அவ்வளோ குப்பையும் க்ளீன் ஆகும். ஃபைனலி நம்ம டாமிக்கு நியூ பெல்ட்டும் மாட்டியாச்சு. அவருக்கும் தீபாவளி வந்துருச்சு. கிட்ஸுமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஷூரேக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு மாற்றலான்னு ஒரு பிளானு. அதனால் செங்கல்லாம் எட்டு வந்து சார் அடிக்கிட்டு இருந்தார். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு எல்லாமே நல்லா காலின் போட்டு துடைச்சிட்டு இருந்தா. இந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் அவங்களும் நம்ம எங்கேஜாக வச்சுருந்தோன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இவ்வளோ பார்க்குறதுக்குள்ளே பாத்திரம் கொஞ்சம் இருந்தால் எல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் ட்ரை பண்ணுறதுக்காக வெளியே கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷூராக்கையும் தூக்கிட்டு வந்து அம்மாவும் ஹஸ்பண்டையும் வச்சுட்டாங்க. ஒரு சைடு ரேக் மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த சைடு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வினோத் குக்வேர் செட் வச்சுருந்தேன். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த ரீல்ஸ் எடுத்தாலும் இல்லை எந்த வீடியோஸ் பார்த்தாலும் இந்த வினோத் குக்வேர் செட்டு தான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ரொம்ப அட்மையர் ஆகி நான் அதை பார்த்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கி ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெண்ட் ஆகும்போது நான் வாங்கிட்டேன். பாக்ஸ் விட்டே பிரிக்காமல் வச்சுருந்தேன். பட் இந்த வீடு ஷிஃப்ட் ஆனோடனே சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே எடுத்து வச்சேன். பட் யூஸ் பண்ணவே இல்லை. கவரோடவே தான் வச்சுருந்தேன். கவர் பிரிக்கவே இல்லை. ஆனால் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிளாக் டாட்ஸ் மாதிரி அதில் வந்திருக்கு. அது எதனாலன்னு தெரியலை. சரி, ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணாமல் அது வேஸ்ட் ஆகுறதோட இன்னும் நல்லா யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கவரையும் பிரித்து அதை ஷெல்ஃபில் தூக்கி வச்சுருக்கேன். என்ன மாதிரி எத்தனை பாத்திரம் பைத்தியம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது எவ்வளோ இருந்தாலும் எனக்கு எங்கேயாவது புதுசாக பார்த்தாலும் ஒரு சின்ன ஸ்பூனு கரண்டியாவது எடுப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வாங்குறதுனும் வாங்கிடுவேன். ஆனால் அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பயப்படுவேன். பழசாயிடும்னு. அப்படி வச்ச செட்டு தான் இந்த குக்வேர் செட்டு. ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒரு க்ளீனிங் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் அரிசி கலைஞ்சி அடுப்பில் வச்சுட்டு வெண்டைக்காய் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெனு தான். இந்த மாதிரி ஹெவி ஒர்க் இருக்கும்போதெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய மெனு மோர் குழம்பு அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை தான். நான் இன்றைக்கி குழம்பா செய்யாமல் மோர் தாளிக்க தான் செஞ்சேன். ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட் இது. 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றியிருந்தேன். மண்பானையில் ஊற்றியிருந்தேன். சூப்பர் க்ரீமியாக எவ்வளோ கட்டியாக உறைஞ்சிருக்கு பாருங்கள். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.